வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் இஸ்லாமிய புத்தாண்டை பெற்றிருக்கிறோம். ஆம், ஹிஜ்ரி 1447 ஆண்டை இவ்வருடம் பெற்றிருக்கிறோம். இந்த வருடத்திலே 2 விஷயம் ஒன்றாக பெற்றிருக்கிறோம். அதாவது மாதத்திலே முதல் மாதம் முஹர்ரம் மாதமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாட்களுக்கெல்லாம் தலைமையான நாள் வெள்ளிக்கிழமை என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் 1447 ஆண்டு ஹிஜ்ரி வருடத்திலே முஹர்ரம் முதல் மாதத்திலே முதல் நாட்களாக வெள்ளிக்கிழமை வருகிறது அல்லவா? பிறை 1, வெள்ளிக்கிழமை தான் பிறை 1. அந்த வெள்ளிக்கிழமையையும் முஹர்ரம் மாதத்தையும் ஒன்றாக பெற்றிருக்கிறோம். மாதத்திலே முதல் மாதம் முஹர்ரம் மாதம், நாட்களிலே தலைமையான நாள் வெள்ளிக்கிழமை, இரண்டும் ஒன்றாக நமக்கு கிடைத்திருக்கிறது. பாருங்கள், முஹர்ரம் என்பதாக ஏன் அல்லாஹ் அந்த மாதத்துக்கு பெயரிட்டான் என்பதாக காரணத்தை சொல்லும்போது, முஹர்ரம் என்பதாக சொன்னால் தடை செய்யப்பட்டது என்பதாக அர்த்தம் வருகிறது. அதாவது முஹர்ரத்துக்கு முன்னாடி துல்ஹஜ் வருகிறது. துல்ஹஜ் மாதத்திலே ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் திரும்புவார்கள். ஹஜ்ஜி சென்றுவிட்டு ஹாஜிகள் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்புவார்கள். அப்படி திரும்பும்போது அந்த இடத்திலே சண்டைகள் நடக்க வேண்டாம், சண்டைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் சண்டையிட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் சண்டையை தடை செய்கின்றான். அந்த சண்டையை தடை செய்த காரணத்திற்காகத்தான் தடை செய்யப்பட்ட மாதம் என்பதாக பொருள் வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மாதத்தினுடைய முதல் மாதம் தடை செய்யப்பட்டது என்பதாக அல்லாஹ் தொடங்கி வைக்கிறார். மனித வாழ்க்கையிலும் கூட முதல் வார்த்தையை தொடங்கி வைக்கும்போது தடை செய்யப்பட்ட அந்த சொல்லை கொண்டுதான் வாழ்க்கையை தொடங்க வைக்கிறார். சொர்க்கத்திலே நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொர்க்கத்திலே குடி அமர்த்தி விட்டு அல்லாஹ் என்ன சொன்னான்? எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னான், அந்த மரத்தின் பக்கம் மட்டும் நெருங்காதீர்கள் என்ற அந்த தடை செய்யப்பட்ட வார்த்தையை கொண்டு சொர்க்கத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை தொடங்கி வைக்கிறார். கண்ணியத்துக்குரியவர்கள், இந்த உலகத்தில் குழந்தை பிறந்து அழுகிறது. குழந்தை பிறந்து அழுத உடனே தாய் என்ன சொல்கிறார்? தன்னுடைய குழந்தையை பார்த்து, அழாதே. முதல் வார்த்தை தடை செய்யப்பட்ட அந்த வார்த்தையாகத்தான் வருகிறது. அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை தடை செய்யப்பட்ட அந்த விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் ஹராம் தடுக்கப்பட்டது, ஹலால் அனுமதிக்கப்பட்டது எது என்பதை வாழ்க்கையிலே புரிந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக முதல் விஷயம் மனிதனுக்கு எதுவெல்லாம் தடை செய்யப்பட்டது அதை உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மாதத்திலே முதல் மாதம் முஹர்ரம் தடுக்கப்பட்டது என்பதாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அப்படி வாழ்ந்தோம் என்பதாக சொன்னால் நமக்கு நரகம் முஹர்ரமாக மாறிவிடும். முஹர்ரம் என்பதாக சொன்னால் என்ன? தடை செய்யப்பட்டது. அல்லாஹ் சொன்ன அந்த தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டும் நாம் தவிர்த்து வாழ்ந்தால் நரகம் நமக்கு தடை செய்யப்பட்டதாக முஹர்ரமாக மாறிவிடுகிறது. ஆனால் யார் ஹலால் ஹராமை பேணவில்லையோ, அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது என்ற விஷயத்தை யார் பேணவில்லையோ அவர்களுக்கு சொர்க்க முஹர்ரமாக மாறிவிடுகிறது. அதாவது சொர்க்கம் தடை செய்யப்பட்டதாக மாறிவிடுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையை தடை செய்யப்பட்டதிலே தொடங்குகின்றானே, நமக்கு நரகத்தையும் தடை செய்ய வேண்டும் என்ற துவாவோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.